வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இறைச்சி ஆடு விஸ் இனப்பெருக்க ஆடு இதில் வந்து எது அதிக லாபம் தரும்? இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வளர்க்க போகிறீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஆடு வளர்ப்பை தொடங்க இன்னும் நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய குழப்பம் இருக்கும். இறைச்சிக்காக ஆடு வளர்க்கலாமா இல்லை இனப்பெருக்கத்துக்காக ஆடு வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். ரெண்டிலும் லாபம் இருக்குது, ஆனால் எல்லோருக்கும் ஒரே முறை வந்து சரியாக இருக்காது. அப்போ உங்களோட இருக்கும் முதலீடு, நிலம், தீவன வசதி, நேரம், சந்தை வாய்ப்பு இதெல்லாம் பொறுத்து தான் சரியான தேர்வு வந்து அமையும். இன்றைக்கி இந்த வீடியோவில் இறைச்சி ஆடு மற்றும் இனப்பெருக்க ஆடு ரெண்டையும் முழுமையாக ஒப்பிட்டு எது யாருக்கு பொருந்தும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு கீழே மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு போங்க. 5000 சப்ஸ்கிரைபர் வந்தோடனே உங்களுக்கான கிவ்அவே உங்களை தேடி வரும். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இறைச்சி ஆடு வளர்ப்போட முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? ஆடுகளை வாங்கி நல்ல தீவனம் கொடுத்து எடை அதிகரித்து அதிக விலைக்கு வந்து விற்கிறது. பொதுவாக பார்த்திங்கன்னா 4லேருந்து 8 மாத வயது ஆடுகள் வந்து வாங்குவாங்க. 4லேருந்து 6 மாதங்கள் வந்து வளர்ப்பாங்க. 30லேருந்து 40 கிலோ எடை வந்ததும் அதை வந்து விற்றுருவாங்க. இதோட நன்மைகள் என்ன தெரியுமா? பணம் வந்து விரைவாக திரும்பும். வருஷத்துக்கு 2 அல்லது 3 முறை விற்பனை செய்யலாம். குட்டி பராமரிப்பு சிரமம் வந்து குறையும். இனப்பெருக்க கண்காணிப்பும் தேவையில்லை. இதில் நிறைய சவால்கள்லாம் இருக்குது. ஒன்று என்ன தெரியுமா? தீவன செலவு அதிகம், சந்தை விலை வந்து மாறுபடும், நோய் வந்தால் எடை குறையும், வாங்கும்போது நல்ல ஆடுகளை வந்து தேர்வு செய்யணும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக செஞ்சுருக்கோம். இப்போ இனப்பெருக்க ஆடு வளர்ப்பில் இன்னொரு முக்கிய நோக்கம் என்னென்னா, பெண்ணாடுகளை வச்சு தொடர்ந்து குட்டிகளை வந்து உருவாக்குது. ஒரு நல்ல பெண்ணாடு அப்படின்னா வருஷத்துக்கு சராசரியாக 2 முறை குட்டி போட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நல்ல பராமரிப்பில் ஒரு பெண்ணாடு வாழ பல குட்டிகளை வந்து தரும். இதோட நன்மைகள் என்ன தெரியுமா? அதாவது அது செனையாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ வந்து நல்ல பராமரிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த நேரத்தில் நம்ம பராமரிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அடுத்து குட்டிகள் வந்து இறப்பு ஏற்படாமல் கவனிக்கணும். அடுத்து தடுப்பூசி, குடற்புழு நீக்கம் இதெல்லாம் வந்து தவறாமல் நம்ம வந்து செய்யணும். இதுக்கு வந்து நல்ல அனுபவம் வந்து வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். அடுத்து முதலீடு பார்த்திங்கன்னா, இறைச்சி ஆடுக்கு வந்து வாங்கும் செலவு, தீவனம், மருந்து, போக்குவரத்து இதுதான் முக்கிய செலவு. ஆனால் இனப்பெருக்கம் அப்படின்னா மேலே உள்ள செலவுகளோட கிடா பராமரிப்பு, அந்த சினைக்கால அந்த ஊட்டச்சத்து, குட்டி பராமரிப்பு, கூடுதலாக பார்த்திங்கன்னா தடுப்பூசி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து செலவுகள்லாம் இருக்குது. இப்போ லாபம் பார்த்திங்கன்னா 2 ஆட்டுக்கும் இறைச்சி ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா விரைவாக நமக்கு வந்து பணம் வந்து வந்துடும். குறுகிய காலத்தில் வந்து வருமானம் வரும். ஆனால் ஒவ்வொரு முறையும் புதிய ஆடுகளை வந்து வாங்கணும். இனப்பெருக்கம் ஆடு பார்த்திங்கன்னா முதல் சில மாதங்களில் வந்து வருமானம் குறைவாக இருக்கலாம். ஆனால் 2 இல்லை 3 ஆண்டுகளில் பண்ணை மதிப்பு வந்து பல மடங்கு உயரும். யாருக்கு எது பொருந்தும் அப்படின்னா, புதியவர்கள் வந்து 10 ஆடுகளோட தொடங்குவாங்க. இறைச்சி வளர்ப்பு மூலம் அனுபவம் வந்து பெறலாம். ஏன்னா அது வந்து நம்ம சீக்கிரம் விற்றுலாம் இல்லையா? அதனால் அனுபவம் உள்ளவங்க பார்த்திங்கன்னா இனப்பெருக்கம் மிகவும் நல்ல ஆடை வந்து தேர்வு வந்து செய்யணும். நிலம் அதிகம் இருப்பவங்க இனப்பெருக்க ஆடை தேர்ந்தெடுக்கிறது தான் நல்லது. இப்போ தீவனம் வாங்க வேண்டியவர்கள் யார் தெரியுமா? இறைச்சி வளர்ப்பு வந்து சில நேரங்களில் வந்து வசதியாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் வந்து உதவி இருப்பவர்கள் வந்து இனப்பெருக்கம் ஆடுகள் வந்து சிறப்பாக வந்து செய்யலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய தவறுகள் செய்வாங்க. இதில் பொதுவாக செய்யும் தவறுகள் என்ன தெரியுமா? நோயுள்ள ஆடுகளை வந்து வாங்கிட்டு வர்றது. நல்லா பார்த்தோன்னே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுறது, பார்த்தோன்னே வாங்கிட்டு வர்றது அது தவறு. தடுப்பூசி போடாமல் இருக்கிறது, குடப்புழு நீக்க மருந்து அதை வந்து கொடுக்காமல் இருக்கிறது, தரமற்ற தீவனமாக கொடுக்குறது, சந்தையை அறியாமல் விற்பனை செய்கிறது, அதே மாதிரி பதிவுகள் வந்து வச்சுருக்காது. இதெல்லாம் பெரிய பெரிய தவறு. இப்போ இந்த இனப்பெருக்க கடாயையும் இறைச்சி கடாயையும் 2ஐயும் சேர்த்து வச்சு நம்ம இது பண்ணோம் அப்படின்னா, பல வெற்றி பண்ணையாளர்கள் என்னென்னா ஒரே ஒரு முறையில் மட்டுமே கவனம் செலுத்துவது கிடையாது. உதாரணமாக 20 பெண்ணாடுகள் அப்படின்னா 20 அந்த பிறக்கும் ஆண் குட்டிகளை இறைச்சிக்காக வளர்க்கலாம். பெண் குட்டிகளை சிறந்தவற்றை இனப்பெருக்கத்திற்கு வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா வருமானமும் கிடைக்கும், பண்ணையும் நம்மளுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இறைச்சி ஆடு வளர்ப்பு வந்து லாபகரமானது. ஓகேங்களா? ஆனால் அதை விட பார்த்திங்கன்னா இனப்பெருக்க ஆடு வளர்ப்பும் நீண்ட காலத்தில் சிறந்த முதலீடாக வந்து இருக்கும். முதலீட்டு திறன், தீவன வசதி, நேர ஒதுக்கீடு, சந்தை வாய்ப்பு, அனுபவம் இதெல்லாம் கவனமாக நம்ம மதிப்பீடு செய்யணும். இப்போ சரியான திட்டமிடல், நல்ல பராமரிப்பு, நோய் தடுப்பு முறை இதெல்லாம் பின்பற்றினோம் அப்படின்னா 2 முறைகளும் நல்ல வருமானம் வந்து
பெற முடியும். நீங்கள் எந்த ஆடு வளர்க்க போகிறீங்க அப்படி சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேங்களா? நாங்கள் வந்து இறைச்சிக்காகவும் வளர்க்குறோம், இனப்பெருக்கத்துக்காக வளர்க்குறோம். அதுதான் நம்மளுக்கு வந்து டபுள் ப்ராஃபிட். ஒரு கல்லில் 2 மாங்கான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து எப்போயுமே நம்ம ஒரு இதை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு வேலைக்கு போகிறவங்களாம் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு வந்து சைடு இன்கம்மாக எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சைடாக வந்து இப்போலாம் பார்க்க தொடங்கிட்டாங்க. ஏன்னா வந்து முதல்ல ஒருத்தர் வேலைக்கு போவாங்க, இப்போ வீட்டில் 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம பார்க்குறதுனால நம்மளுக்கு சைடு இன்கம் வர்றதோட நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உதவியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து இப்போ ஒன்று வளர்க்குறோம் அப்படின்னா, ஆடு இப்போ நாங்களும் வளர்க்குறோன்னா எங்கள் வீட்டில் ஆடு இருக்குது, மாடு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கோழியும் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் அதை பாதுகாக்க நாய் கூட வளர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் 2 நாயுமே நாங்கள் வச்சுருக்கோம். 2 குட்டி நாயும் ஒரு இன்னும் கொஞ்சம் பெரிய நாய், 3 மொத்தம் 3 நாய்கள் வந்து இருக்குது. அதனால் இந்த மாதிரி வந்து நம்ம வளர்க்கும் போது நம்மளுக்கும் வந்து சிரமம் குறையும். ஏன்னா வந்து ஆடுகளுக்கு போடுற தீவனத்தையே சில நேரத்தில் வந்து அந்த கோழியும் வந்து மேற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆடுகளுக்கு இது பண்ணிட்டு வரும்போது நாற்று இதெல்லாம் போடும்போது மாடுகளுக்கும் சேர்த்து போடுறது நல்லது. ஏன்னா பால் நம்ம வெளியே தான் வாங்குவோம், பசும்பால் குடித்தா ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம குட்டிகள் 4 குட்டி போச்சுன்னா அந்த பசும்பாலை எடுத்து நம்ம குட்டிகளுக்கே வந்து கொடுத்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் வீட்டிலலாம் எப்படின்னா 4 குட்டிகள் போடுதுன்னா அதில் 2 குட்டியை வந்து தாய்கிட்ட கொடுத்துட்டு மீதி 2 குட்டிகளுக்கு வந்து நாங்கள் எங்கள் பசுமாட்டிலேருந்து பால் கறந்து அதுக்கு வந்து கொடுப்போம். ஓகேங்களா? முக்கால்வாசி எங்களுக்கு வந்து செலவு ஏன் இல்லை அப்படின்னா, எல்லாமே எங்கள் எல்லா ஆடுகளும் வந்து மேய்ச்சலுக்கு போகிறனால எங்களுக்கு செலவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. மிஞ்சி போனால் எங்களுக்கு வந்து செலவுன்னு பார்த்தா தீவனமும் எங்களுக்கு வந்து குஞ்சியில் போட்டிருக்கோம் சில நேரம் வந்து. அதனால் வந்து நாங்களே வந்து இது பண்ணுறோம், உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்றபோது எங்களுக்கு வந்து அதெல்லாம் செலவு வந்து வரது கிடையாது. அதே மாதிரி என்னென்னா இந்த செலவு மிச்சம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தடுப்பூசி போடாமல் இருக்கிறதா அதெல்லாம் தயவுசெய்து செய்யாதீங்க. தடுப்பூசி கண்டிப்பாக போடணும், குடற்புழு நீக்கம் வந்து பண்ணிடணும். நாங்களாம் கரெக்டாக அந்த அட்டவணைப்படி நாங்களும் போட்டுட்டு தான் வரோம். எல்லா ஆடுகளுக்கும் வந்து போட்டுகிட்டே வரோம். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்களும் வந்து அதை பின்பற்றுங்க. நல்ல பராமரிப்பு இருந்தால் தான் அதோடய வளர்ச்சியும் நல்லாவே இருக்கும். ஓகேங்க, இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆடு வளர்ப்ப தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஆடு வளர்ப்பு தொடர்பாக எந்த சந்தேகம் இருந்தாலும் அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதீங்க. உங்களுக்கான கிவ்அவே உங்களை தேடிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அதோட எந்த சந்தேகம் இருந்தாலும் அதை வந்து நான் வீடியோவை தான் நான் உங்களுக்கு வந்து எடுத்து நான் போடுவேன். ஓகேங்களா? நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நான் தடுப்பூசின்னு சொல்லி சொன்னேன், அதுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டு பார்த்து வாங்குங்கன்னு சொல்லி சொன்னேன். எக்ஸ்பைரிங்கிறது ஊசி பேர் கிடையாதுங்க. எக்ஸ்பைரி வந்து டேட்டு பார்த்து வாங்குங்க அப்படி சொல்லி சொன்னேன். எந்த மருந்து வாங்கினாலும் அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டு இருக்கும்ல, அதனால் அதை பார்த்து வாங்குங்க. ஓகேங்களா? ஓகேங்க, நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.